ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். 2025 இந்த வருஷத்துக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லோரும் அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் மந்த். அப்ளிகேஷன் எப்போ முடியுதுன்னா ஜூன் மந்த் 3ஆம் தேதி முடியுது. இந்த 3ஆம் தேதி வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே உங்களோட அப்ளிகேஷன்ஸை போட்டுட்டு அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. மறந்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? நான் ஏன் மே மாதம் கடைசி டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியோட வெப்சைட் சர்வர் பிஸி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகாது, ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிடுவீங்க. ஸோ மேக்ஸிமம் அப்ளிகேஷன் போட்ட கையோடைய சீக்கிரமாக அந்த அப்ளிகேஷனுடைய பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் சீக்கிரமாக செலுத்திடுங்க. ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் டு ஜூன் மந்த் வரைக்கும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய மாயாஜலமாக ஒன்றும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டடி மெத்தடாலஜி அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாது. ஓகேங்களா? ஏன்னா உங்கள் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன் அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா மினிமம் ஃப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, முதல்ல வீடியோவை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிளானிங் உங்களுக்கு சூட் ஆகுதான்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏப்ரல் மந்தில் அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. மே மாதம் முடியுது. சரி, ஆனால் எக்ஸாம் டேட் எப்போன்றதை எக்ஸாக்டாக சொல்லலை. ஆனால் ஒரு பொடி வச்சு சொல்லியிருக்காங்க. ஜூன் மந்த்து தான் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் மேபி உங்களுக்கு லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வரலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் வரலாம். அதனால் இப்போ ஏப்ரல் ஆல்மோஸ்ட் நான் இப்போ இந்த போஸ்ட் போட்டுட்டு இருக்கக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி. சரி, ஆல்மோஸ்ட் ஏப்ரல் முடிஞ்சதுன்னு ஞாபகம் வச்சுப்போம். இருக்கிறது இந்த 2 மாதம் தான். அதாவது நமக்கு காலக்கெடு 2 மாதம் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் எப்போவுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐயோ பிசியோ பொதுவாக டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ மினிமம் உங்களுக்கு படிக்க, அதாவது தேர்வுக்கு கொடுக்கக்கூடிய டைம் கால அவகாசம் 3 மாதம் மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டிங்களா, கரெக்டாக 3 மாதம் தான் இருக்குது. இப்போலேருந்தே எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டுருங்க, ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் உட்பட அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஜூன் மாதம் சொல்லிட்டாங்க. மேபி ஜூன் லாஸ்ட் வீக்காக இருக்கலாம், இல்லை கடைசி தேதியாக கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே இந்த நாட்களில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாம் வரும். என்னுடைய கணிப்பு 22ஆம் தேதியாக இருக்கலாம் அல்லது 29ஆம் தேதியாக இருக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிலாம் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக தான் வரும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த தேதியில் வரலாம் அப்படின்னா என்னுடைய கணிப்பு ஜூன் 22 அல்லது 29 இதுதான் எஸ்ஐ எக்ஸாமுக்கான டேட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஏன் இந்த வீக்கெண்டில் வைக்கிறாங்கன்னா பெரும்பாலும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் எக்ஸாம் நடக்கும். அப்போ ஸ்கூல் காலேஜ் எப்போ லீவு? வீக்கெண்டில் தான், அதுவும் சண்டே தான். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஓகே, சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஓகே, நீங்கள் முதல்ல எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய சில முக்கியமான கீவேர்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன கீ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோங்க. எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நீங்கள் கீ ரெடி பண்ண வேண்டியது ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு தான். ஓகேங்களா? எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் தான் கீ ரெடி பண்ண போகிறீங்க. ஒன்று எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ், 2வது மேக்ஸ், 3வது பாலிட்டி. ஓகேங்களா? தமிழ், கணிதம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம். 4வதாக சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ். ஓகேங்களா? சோஷியல். அப்போது சயின்ஸு சோஷியல்லாம் படிச்சிங்கன்னா புக்கு மேலே புக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு படிக்கிறது டைம் இல்லை அப்படின்ற பட்சம் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணுங்கள். கூடுதலாக நீங்கள் ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்ச கிளாஸ் நோட்ஸ் அல்லது உங்களுடைய ஓன் நோட்ஸ் இது போதுமானது. எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்காதீங்க. படித்ததை மட்டும் தக்க வச்சுக்கிறதுக்கான டைம் தான் இந்த டைம். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு இருக்கிற காலக்கெடு ஏப்ரல், மே, ஜூன். ஓகேங்களா? இந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் நினச்சிக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இன்னும் எக்ஸாம் டேட் வரல. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் முதல்ல படிக்க வேண்டியது தமிழ், மேக்ஸ், பாலிட்டி இருக்கு இல்லையா? நீங்கள் தமிழில் படித்து முடிச்சுட்டு தான் மேக்ஸில் கை வைப்பேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 டே ஃபுல்லாக தமிழ் படிங்க, 1 டே ஃபுல்லாக மேக்ஸ் பாருங்கள், 1 டே ஃபுல்லாக பாலிட்டி பாருங்கள். 3யும் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 டேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, தமிழ் படிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட்டு. திரும்பவும் மேக்ஸ் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் கொஷின் பேப்பர் இருக்கும், அதை வாங்கியோ இல்லை நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டு பேட்ச் ஏதாவது கண்டக்ட் பண்ணியோ
உள்ளே ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து மேக்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். 25 எவ்வளோ வாங்குறீங்க, 50க்கு எவ்வளோ வாங்குறீங்க, 100க்கு எவ்வளோ வரீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் பேப்பர் வெயிட்டேஜில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க. மினிமம் 25க்கு நீங்கள் மினிமம் 22 ப்ளஸ்ஸாவது வாங்கணும். ஓகேங்களா, இதுதான் மேக்ஸ். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அட்டவணைகள், சட்ட திருத்தங்கள், இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அப்புறம் ஆர்டிகல், சரத்து எண்கள், இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் தொட வேண்டியது சயின்ஸ், சோஷியல். ஓகேங்களா, சரி இதுக்கெல்லாம் டைம் பத்துமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்துமா பத்தாதான் எனக்கு தெரியாது. இதையாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் கிராக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆக முடியும். எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 மார்க் எடுத்தாவே குவாலிஃபைடு தான். ஆனால் இதெல்லாம் பத்தாது. ரிட்டன் எக்ஸாமில் 70க்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறீங்களோ, உதாரணத்துக்கு 65 ப்ளஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறது ஆளே இல்லை. அது எப்படி வாங்குறது யோசிங்க. நீங்கள் மேக்ஸிமம் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, அதுக்கப்புறம் தான் சயின்ஸ், சோஷியல் எல்லாமே. ஓகேங்களா, இதை படித்தா மட்டும் போதுமா? அப்போ ஏப்ரல், ஜூனில் வேலை கிடச்சிருமான்னு கேட்காதீங்க. படித்து பாருங்கள், என்ன தான் ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடு அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொருந்தலாம், ஒரு சில பேருக்கு பொருந்தாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதன் வழியே நீங்கள் போங்க. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் ஜஸ்ட்டு யூ கேன் ட்ரை தமிழ், மேக்ஸ், பாலிட்டி ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் தட் சயின்ஸ், சோஷியல், புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ். ஓகேங்களா, இது போதுமானது. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர், ஒரு 4 பேர் எப்பவுமே ஒரு கேங்காகவே படிங்க. அந்த 4 பேரில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒரு கிங்காக இருப்பாங்க. ஒரு சில பேர் தமிழ் சூப்பராக வரும், ஒரு சில பேருக்கு வராது. இன்னொருத்தருக்கு பாலிட்டி சூப்பராக வரும், இன்னொருத்தருக்கு வராது. இன்னொருத்தர் மேக்ஸ் நல்லா போடுவார், இன்னொருத்தருக்கு வராது. இன்னொருத்தர் வந்து ஆல்ரவுண்டராக இருப்பார், ஆல்ரவுண்டர். இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்த ஒரு கேங்கோடு நீங்கள் எப்போவுமே டிஸ்கஷன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கான படிக்கும் நேரம் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா, சரி இதெல்லாம் தாண்டி எப்படி நான் நோட்ஸ் எடுக்கிறது? சரி, இப்போ நம்ம பிளான் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்கள் கேங்கில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் 5 பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம், அவர் படிக்க மாட்டீங்க. இப்போது இந்த 4 பேரில் எப்படி படிக்கணும்னா, ஒருத்தர் தமிழ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பொறுப்பு கொடுத்துருங்க, இன்னொருத்தர்கிட்ட மேக்ஸ் கொஷின் பேப்பரை எடுக்கிறதுக்கு பொறுப்பு கொடுத்துருங்க, இன்னொருத்தர் சயின்ஸு, இன்னொருத்தர் பாலிட்டி, இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த 4 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ் இவர் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸு, புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கான பொறுப்பு இவர் எடுத்துக்கணும். மேக்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸ் வந்து இதே மாதிரி தான், இதே ப்ரொசீஜர் தான் இவரும் எடுக்கிறதுக்கு பொறுப்பு கொடுத்துடணும். சயின்ஸு ஃபுல்லாக ஒருத்தர் புக் பேக் கொஷின்ஸை கலெக்ட் பண்ணணும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் முக்கியமான அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆர்டிக்கல்னால் அட்டவணைகள், அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தங்கள், அப்புறம் சரத்துகள்னு சொல்லுவாங்க இல்லையா, சரத்து எண்கள், இது எல்லாமே ஒரு அட்டவணை மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டு வர சொல்லி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரெடி பண்ண சொல்லி பொறுப்பு கொடுத்துருங்க. இந்த பொறுப்புன்றது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஏப்ரல் 27ஆம் தேதி. அப்போது 28, 29, 30 இந்த 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல சப்மிட் பண்ணி இந்த 4 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, ஆல்ரவுண்டராக வாங்கி படிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி, உங்களுக்குள்ளே டெஸ்ட் வச்சு, நீங்களே ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணி கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பொருந்தாதுன்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷருக்கு 100% இது கேரண்டி கொடுக்கும். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஜாகிரபி ஸ்ரீனிவாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இதே போன்ற தகவல்கள் உங்களுக்கு வீடியோவாக வரணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மேற்கொண்டு எப்படி படிக்கலாம், ஃபெமிலியரான சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் என்ன மாதிரி புக் பேக் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை, ஒரிஜினல் கொஷின்ஸை உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.